கொடைக்கானல் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருந்து நம்ம சேனலை பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்கும் எங்களோட அன்பார்ந்து வணக்கங்கள். வில்லேஜுக்கு ரொம்பவே பக்கத்தில் தார் ரோட் ஃப்ரண்டேஜோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆர்கானிக் ஃபார்மிங் லேண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் 2 ஏக்கர் 75 சென்ட்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நல்லாவே சரிசமமான தரை நிலப்பரப்போட தாங்க அமைஞ்சிருக்கு. அதை உங்களால் நல்லாவே பார்க்க முடியுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே ஒரு பெரிய வில்லேஜும் ஒரு சின்ன வில்லேஜும் அமைஞ்சிருக்குங்க. $150 மீட்டர் தார் ரோட் ஃப்ரண்டேஜோட அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் இப்போ வெஜிடபிள்ஸ் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள காஃபி, லெமன், ஜாக் ஃப்ரூட், ஹில் பனானா, இங்கே இன்னும் ஒரு சில நேச்சுரல் ட்ரீஸும் நிறையா இருக்குங்க. இங்கே என்ன விதமான விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீன்ஸ் நடவு பண்ணியிருக்காங்க. பீன்ஸ் இவங்களுக்கு நல்ல விளைச்சலும் நல்ல வருமானமும் கிடைச்சதா சொல்கிறாங்க. பீன்ஸை பார்க்குறப்பவே நல்ல ஃபஸ்ட் கிரேட் பீன்ஸாக தாங்க இருக்குது. ஸோ ஒரு நல்ல ரேட்டுக்கே போயிருக்குங்க இந்த பீன்ஸ் எல்லாமே. பீன்ஸ்லேருந்து 10 to 15 லட்சம் வரைக்கும் இப்போ வரைக்கும் வருமானம் வந்துட்டு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள லேபர்ஸ் தங்குற மாதிரியான ஒரு ரூமும் சின்னதாக ஒரு கிரவுண்டும் ஒரு செட்டும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள இருக்குங்க. இந்த பீன்ஸ் கொடிகள்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. இந்த அளவுக்கு இங்கே தண்ணியும் மண்ணோட தன்மையும் சூப்பராக இருக்கனால தாங்க இந்த அளவுக்கு இந்த கொடிகளெல்லாம் வளர்ந்துருக்கு. இதுலேருந்து பீன்ஸ் நல்ல விளைச்சலோடையே இந்த பீன்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்குங்க. அதுவும் நல்ல ரேட்டுக்கே விற்பனையாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வாட்டர் சோர்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு போர்வெல் இருக்குங்க. வாட்டர்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்கும் வச்சுருக்காங்க. அங்கங்கே குழாய்கள் அமைச்சு தண்ணி போகிறதுக்கும் வழிவகை செஞ்சுருக்காங்க. இந்த ஏரியாவில் எல்லா விதமான ஸ்பைசஸ் நல்ல வருமானத்தோடு கிடைக்குங்க. வெஜிடபிள்ஸும் இந்த ஏரியாவில் நல்லா வளருங்க. நல்ல விளைச்சலோட நல்ல வருமானமும் நமக்கு ஈட்டு தரும். ஸ்பைசஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா காடமம், பெப்பர், லவங்கப்பட்டை, கடுக்காய், அன்னாசிப்பூ, ஜாதிக்காய், இது மாதிரியான ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல விளைச்சலோட நல்ல வருமானமும் கிடைக்குங்க. பழங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா ஹில் பனானா, அவகோடா, லெமன், ஜாக் ஃப்ரூட் எல்லாமே சூப்பராக வளருங்க. இங்கே பாருங்களேன் இந்த மரங்களில் மிளகு கொடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. ஏலக்காய் ஒரு சில இடங்கள்ல இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஏலக்காய் நடவு பண்ணாலும் ஒரு சூப்பரான விளைச்சல் நம்மளால் எடுக்க முடியுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே மலை வாழை எல்லாமே நல்லா வளர்ந்துருக்குங்க. ஒரு சில வாழை மரங்களில் வாழைத்தார் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுங்க. அங்கே விளைஞ்ச ஒரு வாழைப்பழத்தை நம்ம கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், ரியலி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு சில இடங்களில் மரங்களும் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அந்த மரங்கள் எல்லாத்துலேயுமே மிளகு கொடி ஏற்றி விடலாங்க. பீன்ஸோட கடைசி விளைச்சலுங்க இது. அதனால் இப்போ பார்க்குறதுக்குமே அந்த செடிகளெல்லாம் பச்சை பசேர்ன்னு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். உள்ளுக்குள்ளே போனால் ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிற ஃபீல் தாங்க இருக்குது. இங்கேருந்து தோட்டத்தை பார்க்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பீன்ஸ் கொடிகள் படர்ந்து நம்ம தோட்டமே பசுமையாக காட்சி அளிக்குதுங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப நம்ம தோட்டம் ரியலாகவே சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு சூட்டபுளாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் மற்றும் மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளை அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரியான சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.